இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, நம்மை விடுவிக்கும் கர்த்தர். இந்த தலைப்பின் கீழே நாம் இந்த நாட்களிலே வசனங்களை தியானிப்போம். இதில் முதல் குறிப்பு, கர்த்தர் நம் சத்துருக்கள் இருந்து நம்மை விடுவிப்பார். கர்த்தர் நம்முடைய சத்துருக்கள் இருந்து நம்மை விடுவிப்பார். சங்கீதம் 18 17வது வசனம், 19வது வசனம், 43, 48, 50. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆகவே எப்படிப்பட்ட தேவன், ஒருவேளை நம்மை விட அதிக பலவான்களாய் இருந்தாலும், நம்மை விட பலத்த சத்ருக்களாய் இருந்தாலும், நம்மை பகைக்கிறவர்களாய் இருந்தாலும், அப்படிப்பட்டவருடைய கைகளிலிருந்து கர்த்தர் நம்மை, அப்படின்ற எந்த மனிதனை கண்டு நாம் என்ன பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆகவே தேவன் நம் மீது பிரியமாய் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்? விசாலமான இடத்துல நம்மை கொண்டு வருகிறார். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாகி, நான் அறியாத ஜனங்கள் என்னை இந்த நாட்களில் தேவன் ஜனங்களின் சண்டைகளுக்கு நம்ம என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறார். நீ வாளாக்காமல் உன்னை என்ன ஆக்குவார்? அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழுகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிப்பீர். இந்த நாட்கள் அதை விசுவாசி, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு. உலகத்தில் கொடுமையான மனுஷங்க இருக்காங்களா இல்லையா? தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்யும். ஆகவே இந்த நாட்களே தேவன் தெரிந்து கொள்ளும்பொழுது, தேவன் நம்மை அபிஷேகம் பொழுது என்ன செய்வார்? சதா காலம் நமக்கு கிருபை அளிப்பார். சங்கீதம் 35 சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளாம். இந்த நாட்களில் நாம் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறோம். யாருன்னு எனக்கு உதவி செய்வா என்று சோர்ந்து போக வேண்டாம். சிறுமைப்பட்டவர்களை அவனிலும் பலனுடைய, சிறுமையும் எளிமையும் மாணவர்களை கொள்ளையிடுவருடைய கைக்கும் தப்புவிக்க உமக்கு ஒப்பானவர். சங்கீதம் 37, 40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆகவே நம்மை விடுவிக்கிற தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை விடுவிப்பார். அவரை நம்பியிருக்கும் பொழுது துன்மார்க்கருடைய கையிலிருந்து நம்ம என்ன செய்வார்? தப்புவிப்பார். 2 தெசலோனிக்கேயர் 3:1-3.
கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கையின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் விசுவாசம் எல்லாரிடத்திலும் கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆகவே அவர் கொடுக்குற ஜெப குறிப்பு, கர்த்தருடைய வசனம் எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? பரவ வேண்டும். அது மாத்திரமல்ல, துர்க்குணமுடைய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும்? விடுவிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அந்த காலத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறா? அந்த காலத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறா? துர்க்குணராகிய பொல்லாத எல்லாம் புதுசாக நினைக்காதீங்க. புதுசாக வந்துட்டாங்க, எங்கேருந்து வந்துட்டாங்கன்னு நினைங்க. இது அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. சரியா? லூக்கா 1:67-70. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இந்த தீர்க்க தரிசனம் எப்போ சொல்கிறாங்க? ஆண்டவர் பிறக்கும் அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சக்கரியா மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆண்டோடைய பிறப்பின் பொழுது என்ன சத்தியத்தை தேவன் அறிவித்தார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. அப்படி என்றால் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நம்ம பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? என்ன இரக்கம் செய்வேன், என்ன உடன்படிக்கையை செய்தார்? நம்முடைய பிதாக்களும் வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. என்ன உடன்படிக்கை, என்ன வாக்குத்தத்தம்? உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். ஆக ஆதி முதல் தேவன் சொன்ன காரியம் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்கள் சத்துருக்கள் கைகளை நான் என்ன செய்வேன்? விடுதலையாகும். நீங்கள் உயிரோடு இருக்கும்னாலாம் எப்படி வாழ்வீங்க? பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன ஆணையிட்டார்? ஆதி முதல் பரிசுத்த தீர்க்கதரிசியின் மூலம் என்ன வாக்கு கொடுத்தார்? தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. ஆகவே இதுதான் ஆண்டவர் ஆணையிட்டு சொன்ன பரிசுத்த தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வாக்கு என்ன செய்வாராம்? தமது ஜனத்தை சந்திப்பார், மீட்டு கொள்வார். மீட்டு கொண்டு என்ன செய்வார்? நம்முடைய சத்துருக்கள் கைகள் என்று நம்மை பகைக்கிற யாவருடைய. உலகத்தில் சத்துருக்கள் இருக்கிறாங்களா? பகைக்கிறவங்கள இருக்கிறாங்களா? இல்லை எல்லாரும் அப்படியே அன்பில் நிரம்பி வழிகிறாங்களா? உங்களை பார்க்கும்போதே உங்களை பார்க்கும்போதே அவங்க முகலாம் அப்படியே மலர்ந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷ ஏனில் பொங்குதேன்னு பாடுறாங்களா? உலகத்தில் சத்துருக்கள் பகைக்கிறவங்க இருக்கிறாங்களா? தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஆதியாகமம் 49:22-26. யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
சரியா? அப்போ யோசேப்பு வந்து எப்படி இருக்கிறார்? கனித்தரும் செடி. மரத்தில் மாமரம் இருக்குன்னு வைங்களேன், எப்போ கல் அடிப்பாங்க அது மேலே? எப்போ கல் அடிப்பாங்க? என்ன இருக்குன்னு அர்த்தம்? அப்போ யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீரூற்றன்றில் உள்ள கனித்தரும் அதன் கொடிகள் சுவரின் மேல். அப்போ இவர் கனி கொடுத்துன்னு இருக்கும்போது என்ன நடக்குதாங்க? வேல் வீரர் அவனை மனமடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். கனி கொடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களா? மனமடிவுனா என்ன அர்த்தம்? மனமடிவுனா மனமடிவுனா சும்மா கொஞ்சம் துக்கம் இல்லை, மனமே உடைந்து நொறுக்கி போகிறதா மன மடிவு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அந்த அளவுக்கு அவனை வெல்வீரர் அவனை மனம் மடிவாக்கி அப்படியே நொறுக்கி போடுறாங்க. அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லரன் கரங்களினால். இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருக்கிறார். சர்வ வல்லவரே அவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும் உன்னை உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுங்க. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பேர் தாக்கும் பொழுது அவனை மடிவாக்கி அவனை பார்க்கும் பொழுது வசனம், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் சிரசின் மேல் இருந்தது. அப்படின்னா என்ன? இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? பெற்றோர்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணுமா ஆசீர்வதிக்கக்கூடாது? அப்போ தான் உலகமே உங்கள் பிள்ளைங்க மேலே சாபம் போட்டாலும் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் அவங்க மேலே என்ன செய்யும்? நீங்களும் கூட சேர்த்து சாபம் போட்டுருந்தீங்கன்னு அப்போ என்ன நடக்கும்? நீ உருப்பிட மாட்ட, தெருவில் சுற்றின்னு இருப்ப, ஒன்றுக்கும் உதவாத இருப்ப. நீங்கள் உங்கள் வாயில் சாபம் போட்டுன்னு இருந்தீங்கன்னா உலகம் சாபம் போட்டுன்னு இருக்கும் வயிறு எரிஞ்சு. கூட நீங்களும் சேர்ந்து உலகத்துக்கு ஜால் அடிச்சுன்னு இருந்தீங்கன்னு வை. அப்போ என்ன? உங்கள் பிள்ளை எது பாதுகாக்கும்? உங்கள் பிள்ளையை எது பாதுகாக்கும்? இங்கே வந்து வெல்வீரர் அவனை மனமடிவாக அந்த நேரத்தில் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதம் மேற்பட்டதா இருந்த நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள்! நித்திய பர்வதம் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் எட்டி. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷ உச்சந்தலையின் மேலும். ஆகவே இதுதான் பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும்? பெற்றோருங்க ஆசீர்வதித்து அவங்கள பாதுகாக்கணும். உலகம் அவங்க மேலே வயிறு எரிஞ்சு நீ நாசமாக போன்னு ஒன்றும் இல்லாமல் போன்னு எரிஞ்சுன்னு இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதம் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்க தலை மேலே இருந்து அவங்கள என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். சரியா? எத்தனை பேருக்கு நல்லது சொல்ல வாய் உங்களுக்கு திறக்கும்? நல்லது சொல்ல வாய் திறக்குமா? அல்லது திட்டுறதுக்கும் சாபம் போடுறதுக்கு தான் வாய் திறக்குமா? பிள்ளைங்களை பாராட்டுறதுக்கு வாய் திறக்குமா திறக்காதா? இப்போ வீட்டில் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ வாய் திறக்குமா? நல்லா இல்லைன்னா தான் வாய் திறக்குமா? என்ன அது உப்பு இல்லை, இது யார் இதை சாப்பிடுவா? என்ன இதுவெல்லாம் சமையலா? இதுக்கெல்லாம் வாய் திறக்கும். சரியா? நல்லா இருந்துக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய் திறக்குதா?
ம் பாருங்க, இதுலேயே தருது. ஏதாவது சத்தம் வந்துச்சா? அப்போ நல்லா இருக்குதுன்னு வாய் தருகுதான்னு நான் இப்போ கேள்வி கேட்டேன். ஏதாவது சத்தம் வந்துச்சா இங்கே? இந்த திருட்டு மொழின்னு சொல்லுவாங்க பாருங்க. திருட்டு மொழி மொழிங்கிற மாதிரி இப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறான். ஏன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்குன்னா வரமாட்டேன்து வாய். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்தனர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடும். அது அப்படியே விசுவாசிக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்களா? உயிரோடு இருந்தால் வசனம் என்ன? உயிரோடு இருக்கும் வரை ஒருவன் செய்ய முடியாது. உனக்கு முன்பாக மோசையோடு இருந்தது, உன்னோடும் உன்னை விட்டு விலக, உன்னை கை விடுவதும் இல்லை. மனுஷன் கை விட்டுருவாங்க. கை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டா அப்புறம் என்ன செய்வாங்க? எங்கேப்பா ஆளை காணோம். ஆனால் ஆண்டவர் கையை பிடிச்சினே இருப்பேன். அது விசுவாசிக்கும். ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் இப்பொழுது ஆண்டவர் என் கையை பிடித்து என் கை விடவில்லை, என்னோடு இருக்க, என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கை விடவும் இல்லை. எரேமியா 20:11, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பயங்கரமான பயந்தாங்கொல்லியாக சில பேர் இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கிற நேரத்தில் கூட என்ன செய்யாதீங்க, சேர்க்காதீங்க. அவங்களுக்கு இருக்கிற பயம் உங்களுக்கும் அது தொத்து வியாதி. அது பயம் தொத்து வியாதி. சரியா? யாருன்னா தொத்து வியாதியில் வந்தாங்கன்னா நீங்கள் வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவீங்களா? வாங்க எங்கள் வீட்டில் ஒரு 3 நாள் இருங்க, எங்கள் எல்லாருக்கும் தொத்தி விடுங்க, நாங்கள் எல்லாம் படுத்த படிக்க ஆகிட்ட பிறகு போங்க அப்படின்னு யாருன்னா சொல்லுவீங்களா? தொத்து வியாதினா கொஞ்சம் அங்கே இருங்க, கொஞ்சம் தூரமாக இருங்க, அங்கேயே இருங்க, வீட்டிலே இருங்க, ஃபோன்லேயே பேசிக்கலாம். பேசுகிறதெல்லாம் ஃபோன்லேயே அவங்க வீட்லேயே இருங்க. அதுதான் பயமும் அந்த மாதிரி தான். தொத்து நீங்கள் அவங்க கூட வச்சுருந்தீங்கன்னா என்ன தொத்திக்கும் உங்களுக்கு? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் பட்கப்படுவார். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவளுக்கு. ஆகவே ஆண்டவர் நம்மோடு பயங்கரமான பராக்கிரம் இருக்கும்பொழுது யாரும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள. உபாகமம் 28:7, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்படும், 7 வழியாய் உனக்கு முன்பாக. இது விசுவாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு முன்பாக என்ன செய்வார்? முறியடி. வரும்போது ஒரு வழியாக எல்லாம் சேர்ந்து வருவாங்க. ஓடும்போது எப்படி ஓடுவாங்க? ஆண்டவர் முறியடிக்கும் பொழுது 7 வழியாய் ஓடுவாங்க. சங்கீதம் 41:11, என் சத்ரு என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். ஆகவே ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கும் பொழுது சத்ரு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள. என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனால் மேற்கொள்ள. ஏசாயா 66:14, நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியும். ஆகிய தேவன் தமக்கு ஊழியம் செய்வர்களுக்கு நேராக தம் கரத்தை அவருடைய சத்துருக்கள் மீது என்ன செய்வார்? சினம். சங்கீதம் 68:1-2,
தேவன் எழுந்தருளுவார். சரியா? ஆண்டவர் கொஞ்ச நேரம் உட்காந்து இருப்பார்னு வைங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து இருப்பார். அப்புறம் கொஞ்சம் யாருன்னா கொஞ்சம் ஓவராக போனாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும்? அவங்க வீட்டில் அந்த மாதிரி பசங்க கொஞ்சம் ஓவராக போனால் எழுந்திருக்கிறீங்களா? உட்காந்து பார்க்குறீங்க, சும்மாரு அமைதியாரு, அதை வையாத, அதை உடைக்காத, உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்கலைன்னு வைங்க, கொஞ்சம் எழுந்திருப்பீங்களா? தேவன் எழுந்தருவார். என்ன நடக்கும்? அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போம். புகை பறக்கடிப்பது போல் அவர்களை மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார். ஆகவே ஆண்டவர் எழுந்துச்சார்னா அதுக்கப்புறம் சத்துருக்களுக்கு நடக்கிறதே அப்படியே மெழுகு அப்படியே உருகிறது போல் என்ன செய்வாங்க? உருகி அழிந்து போவார்கள். நாகும் 1:2-10. இந்த வசனம் யாருன்னா வீட்டில் மாட்டியே வச்சுருக்கிறீங்களா? இப்போ அடுத்த வாரம் இதை விற்றா யாருன்னா வாங்குவீங்களா? கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுவார், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிப்பார். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர். அவருடைய ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கு. மேகங்கள் அவருடைய பாத தூணாயிருக்கு. அவர் சமுத்திரத்தை அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சி. பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு அடி. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரம் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் விடுபட்டு. சரியா? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? சரி, ஆண்டவர் கோபம் வச்சா அந்த பக்கமே என்ன செய்யக்கூடாது? போக. அவர் கோபத்துக்கு முன் நிற்பவன். அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அங்கே போய் நிற்காத. ஆஃபீஸில் மேனேஜர் கோபமாக இருக்காருன்னு வைங்கம்மா, போகாத, அங்கே போகாத, பயங்கர கோபமாக இருக்காருன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க மேலே எதாவது அக்கறை இருக்கிறவங்க என்னான்னு வாங்க, போகாதன்னு வாங்க. நீங்கள் எதாவது மாட்டணும்னு வச்சுருந்தான்னு வை, அங்கே போய் கேளு. அவனுக்கு தெரியும் அவர் பயங்கர கோபத்தில் இருக்கிறாருன்னு. இவன் லீவ் கேட்கணுன்னு என்ன போடா, சும்மா தான் இருக்கார் போ அப்படின்னா என்ன அர்த்தம்? போ வாங்கிக்கோ, வாங்கி கட்டிக்கோ, அதான அர்த்தம். இவர் தெரியும் பயங்கர வெறியில் இருக்கிறாருன்னு, சும்மா தான் போன்னு அனுப்பிச்சி விட்டான்னு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே அக்கறை இருந்தானே அந்த பக்கமே தலை கடை இந்த போ அங்கன்னா பயங்கர கோபமாக சொல்கிறாங்களா இல்லையா? அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன், அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன், அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணாய் கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால்
சர்வ சங்காரம். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் அவர்கள் சன்ன பின்னலாக இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கிறோம். தங்களை மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கிறோம். அவர்கள் முழுவதும் காய்ந்து போன சித்தையை போல எரிந்து. ஆகவே தேவன் கோபாக்கின வர மாதிரி என்ன செய்யக்கூடாது. எவ்வளோ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறதா நல்லது. ஏன்னா அது நிறைய பேர் அது யோசிக்குமா, ஆண்டவர் கோபமாக வரும். அதை நிறைய பேர் என்ன செய்ய மாட்டுறாங்க, ஒரு பக்கம் தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் அன்பாக இருக்கிறார், கர்த்தர் அதெல்லாம் ஒரு பக்கம். மறுபக்கம் இந்த வசனத்தில் என்னென்னலாம் வரும்னு பார்த்துருக்கீங்களா? இன்னெல்லாம் கர்த்தருக்கு வரும். அது நம்ம மேலே வரணுமா? சங்கீதம் 76:6 யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுது. நான் பெரிய நான் குதிரை வச்சுருக்கேன், ரதம் வச்சுருக்கேன், ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும்? எதுவுமே. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது. ஆண்டவர் பார்க்குறார், என்ன இவ்வளோ அக்கிரமம் பண்ணின்னு இருக்கிறாங்க, அநீதி நடந்துன்னு இருக்குதுன்னு. நியாயம் விசாரிக்கும்படி, நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவும் ரட்சிக்கவும் தேவன் எழுந்து நடப்போது. என்ன நடக்குமா? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்கப்படும். பூமி பயந்து மனுஷனுடைய கோபம் மகிமையை மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். ஆகவே தேவன் நியாயம் விசாரிக்கிற தேவன். கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிறது போல இருப்பார். அப்புறம் ஒரு நாள் என்ன செய்வார்? எழுந்தாருன்னு வைங்க, அப்போ அநியாயம் செய்கிறவங்க, அநீதி செய்கிறவங்களுக்கு பயங்கரமான தண்டனை வரும். சங்கீதம் 24:8. இந்த வருஷம் 2024. அதனால் நிறைய பேர் சங்கீதம் 24 இந்த வருஷம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இது 24ஆம் வருஷத்தில் 24ஆம் சங்கீதம் நிறைவேற்றுவார். என்ன போட்டிருக்கு? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். மகிமையின் ராஜா மகிமை எதில் காட்டுவார்? யுத்தத்தில் தம் மகிமையை காட்டுவார். உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பொய்கள் உனக்கு. அவர் உனக்கு முன்னென்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆகவே இந்த அநாதி தேவன், நித்தியமாக இருக்கிற தேவன் நமக்கு என்னவா இருக்கிறார்? அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு என்னவா இருக்குது? ஆதாரமாக. ஆகவே அவர் உனக்கு முன்னென்று என்ன சத்துருக்களை துரத்துவார், அவர்களை அழித்து போடு என்று தேவன் கட்டளையிடுவார். எத்தனை பேர் இந்த நாளில் அதை விசுவாசிக்கிறோம்? இரண்டாவது குறிப்பு, நம்முடைய எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எத்தனை பேருக்கு பயத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு ஆசை இருக்குது? வாழ்நாள்லாம் பயந்து நடுங்கின்னு இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணுன்றவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சபையிலையும் இருக்கிறாங்க. ஆகவே
சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஆகவே பயத்திலிருந்து விடுவிக்கிற இந்த நாளிலே எதை குறித்து பயம் இருந்தாலும் அந்த எல்லா பயத்திலிருந்து தேவன் என்ன செய்வார்? கர்த்தரை தேடும் பொழுது என்ன செய்வார்? எனக்கு என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ அவர்களை. ஆகவே பயப்படணும்னா யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு. வேறு எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? பயப்பட. கர்த்தருக்கு பயந்திருந்தால் அவருடைய தூதன் அவர்களை விடுவிப்பார். ஏசாயா 41:10-13. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே. அப்போ பயப்படாதுன்னு என்ன காரணம்? ஏன் பயப்படக்கூடாது? காரணம் என்ன? நான் உன்னுடனே. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்பொழுது என்ன செய்யக்கூடாது? பயப்பட. திகையாதே. ஏன் திகையாதேன்னு சொல்கிறார்? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. அதை விசுவாசி. ஆண்டவர் நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறாங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். யாருன்னா உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்களா? எரிச்சலாக இருக்கிற ஜனங்க உலகத்தில் இருக்கிறாங்களா? நல்லா யோசித்து பாருங்கள். யாருன்னா என் மேலே என்னை பார்த்தாலே யாருக்குன்னா வயிறு எரியுதா? யாருக்குன்னா வயிறு கலக்குதா? யாருன்னா மயக்கடிச்சு விழுறாங்களா? இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்க யாவரும் வெட்கி லட்ச அடைவார். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. சரியா? வலது கை எல்லாரும் தூக்கி பாருங்கள். இப்படி வலது கையை தூக்கி எல்லாரும் என்ன செய்யும்? வலது கையை தூக்கி என்ன பார்க்கணும்? வலது கையை தூக்கும்பொழுது என்ன பார்க்கணும்? உன் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. எல்லாரும் வலது கையை தூக்கும். இப்போ தூக்கி கர்த்தர் என்ன சொல்கிறார்? உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். விசுவாசி. கர்த்தர் என் வலது கையை பிடித்து இன்னைக்கு என்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பயப்படாத, நான் உனக்கு. நான் இது விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. நான் உன் வலது கையை பிடித்து என்ன சொல்கிறேன்? உன்னை பார்த்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த நாட்களிலே நம் பயங்களிலிருந்து நம்மை. யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பயப்படாதவர்கள் என்ன சூழ்நிலையில் சொல்கிறார்? இவங்க எத்தனையோ வருஷம், நூற்றுக்கணக்கான வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்து ஆண்டவரை நோக்கி கதறி ஆண்டவர் மோசையை அனுப்பி 10 வாதைகள் எகிப்தில் கடைசியாக தான் விடுறாரு. சரி போங்க, சரி தப்பிச்சு வந்துன்னு இருக்கிறாங்க பாருங்கள். விட்ட பார்வன் என்னப்பா விட்டோமே, ஆளெல்லாம் விட்ட போ, சேனை போங்களெல்லாம் பிடிச்சின்னு வா. சரியா? அப்போ பின்னால் யார் வரா? சேனை வருது. என்னப்பா முன்னாடி என்ன பண்ண போகிறோம்? நான் வந்துன்னு இருக்கிறாங்களே சேனை, தப்பிச்சு வந்தோன்னு பார்த்தா இப்போ அப்போ தான் இந்த வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறார்?
பயப்படாதருங்க. அங்கே வந்துன்னு இருக்குது சத்தம், குதிரை சத்தம் கேட்குது, தூரத்தில் வந்துன்னு இருக்கிறாங்க. என்னப்போ என்ன பண்ணும்? பயப்படாதருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதீங்க, இன்னைக்கு நின்று பாருங்கள் கர்த்தர் என்ன செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்கவே மாட்டீங்க. இன்றைக்கி பார்க்குறீங்க பாருங்க, தூரத்தில் வந்துன்னு இருக்கிறோம். இன்றைக்கி காண்கிற அந்த எகிப்து இனி என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் அவங்கள திரும்பி என்ன செய்ய போகிறதில்ல. பயப்படாதீங்க, பயப்படாமே நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை நின்று பாருங்கள். என்று காண்கிற எகிப்தியரை என்று ஒரு காலம் என்ன செய்ய போகிறதில்ல. ஏசாயா 35 மனம் பதறுகிறவர்களை பார்த்து. யாருன்னா மனம் பதறி வந்தீங்க, உங்களுக்கு தான் அந்த வசனம். யாருன்னா இன்றைக்கி மனம் பதறி வந்து உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லணும், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லணும். இந்த நாள் அதை விசுவாசி. நம்முடைய பயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஏசாயா 43 1 2. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறது. பயப்படாது. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தேவன் நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். நீ என்னுடைய, நீ எனக்கு சொந்தம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னுடனே, நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உன்மேல் பொருளது. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பார், அக்னி ஜுவாலை உன் பேரில். ஆண்டவர் நம்மோடு. ஏசாயா 51 12 13. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கோப்பாக இருக்க மனு புத்திரக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ. நானே உன்னை ஆறுதல் செய்யும் பொழுது சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு மனுபுத்திரனுக்கு நீயே பயந்து கொண்டு. எடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாக இருக்கும், நீ அவனுடைய உக்கரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுவான். எடுக்கன் செய்கிறவனுடைய உக்கரம். ஏசாயா 54 4-14. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது நானாதே, லட்சியம் அடைவது உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதை நிந்தையை இனி உன் சிருஷ்டிகரே உன் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் அவர் சர்மபுவின் தேவன். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல். இமைப்பொழுது உன்னை கைவிட்டு ஆனாலும் உருக்கமான உன்னை சேர்த்து அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு, ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டானது வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல் உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நேர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் அது விசுவாசி. கர்த்தர் உன்மேல் என்ன செய்ய மனது ஒருவேளை கோபம் வந்துடும், இமைப்பொழுது கோபம் வந்துடும். எப்போ என்ன சொல்கிறார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தர். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவர் அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசமாக்கி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாகும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நீதியினால் சிறப்பட்டிருப்பார். கொடுமைக்கு தூரம், பயம் இல்லாமல் இருப்பார். திகிலுக்கு தூரமாய் அது உன்னை அணுகுது. இந்த நாளில் அதை விசுவாசி. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே, பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் இந்த நாளிலே தேவன் மீது அன்பு வைக்கும்பொழுது அந்த பயம் என்ன செய்யும்? அந்த அன்பு பயத்தை புறம்பே. ஆண்டவர் என்னை அன்பு கூறுகிறார், ஆண்டவர் என்பேல் மனதுருகிறார் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஆகவே இந்த நாட்களிலே நம்மை விடுவிக்கிற தேவன் நம்முடைய சத்துருக்கள் கைகளிலிருந்து என்ன செய்வார்? விடுவிப்பார். நம்முடைய எல்லா பயங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆகவே இந்த நாட்களில் இந்த வசனங்கள் எல்லாம் விசுவாசித்து, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை என்னோடு பேசினார், இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு கொடுத்தார். இந்த நாளிலே நான் எந்த சூழ்நிலையிலே வந்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்று என்ன செய்யணும்? விசுவாசித்து பலப்பட்டு, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. விசுவாசம் எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்பதினால். ஆகவே நாம் கேட்ட வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு இதனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பாடி உம்மை தொழுது கொள்ளும்படி உடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை எங்களை விடுவிக்கிற தேவன், இந்த நாட்களிலே எல்லா சத்துருக்கள் கைகளிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கபடியாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உடன்படிக்கையாக வாக்குத்தத்தமாக ஆணையிட்டு சொன்னக்கார், உங்கள் சத்துருக்கள் கைகளில் உங்களை பகைக்கிற யாருடைய கைகளை விடுவிப்பேன், உயிரோடு இருக்கும் ஒருவனும் உனக்கு விரோதமாக நிற்பதில்லை என்று எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலே அந்த விசுவாசத்தை அந்த நாளிலே சகலத்தையும் மேற்கொள்ளும்படி கிருபை தருகிறார். எல்லா பயங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திலிருந்து நீக்கினார். அந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எல்லா பயத்திலிருந்து விடுவித்து ஒரு திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தைரியத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி கிருபை தரும். ஒருவருக்கும் நேர் பயமுள்ள ஆவியை கொடுக்கிற தேவனில்
அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறோம். பயப்படாதே என்று எங்களை பலப்படுத்துகிறது. வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி, அதை விசுவாசிக்கும்படி, அதை சுதந்திரிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நிற்கிறபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இப்படி தேவையெல்லாம் சந்தி நல்ல சுகம்பலன் தாரும். கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படும், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். பிள்ளைகளை ஆசீர்வதி, எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படி செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகான உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.